ஸோ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பைத்தான் இஸ் ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜஸ். Okay, this is also further object oriented and it's also open source. It has a lot of extensive libraries. Okay. So the Python வந்து பாத்தீங்கன்னா will be supporting the both web application and desktop application யூஸ் பண்ணிக்கலாம், games டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்னா நீங்க ப்ரோக்ராம் ரன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஷியலா தான் ரன் ஆகும், உங்களுக்கு டாப் டு பாட்டம் அப்ரோச்ல தான் ரன் ஆகும். திஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா பின்னாடி பார்ப்போம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா உங்களுக்கு வந்து ஒரு ரியல் வேர்ல்டுக்கு மேட்ச் பண்ணி ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். ஓகேவா? திஸ் ஓப்பன் சோர்ஸ்னா இட்ஸ் ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் திஸ் இட் ஹேஸ் அ கேஷ் எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி, லாட் ஆஃப் பேக்கேஜஸ், லாட் ஆஃப் மாடியூல் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து அது யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க python.org பேக்கேஜ் போகும். ஓகேங்களா? python.orgல இதுதான் வந்து பைத்தானோட காமன் வெப்சைட். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் செக்ஷன்ல வந்து இப்போ லேட்டஸ்ட் டவுன்லோட் வந்து பைத்தான் 3.9.6. ஓகேவா? இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க. ஓகேவா? இது இன்ஸ்டால் ஆகும். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பைத்தான் போட்டு பார்த்துனா இது உங்களுக்கு வந்து இந்த விண்டோஸ் செட்டிங் ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டோஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட்டிங் நடக்கும்ல, ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாத்துல வந்து பாருங்க, Oracle, Java, Scala, JDK. ஓகேவா? நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த நீங்க இது வந்து இந்த ஆட் பார்த்து கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க வந்து எனேபிள் பண்ணிட்டு தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். ஓகே, செட் ஆயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ போயிட்டு அப்புறம் நீங்க கமாண்ட் லைன்ல போயிட்டு ஓகே பைத்தான் ஹைப்பன் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன வெர்ஷன் வந்துடும்? பைத்தான். ஸோ நான் ஐ ஹாவ் இன்ஸ்டால்டு, ஆக்சுவலி நான் லாங் பேக்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். 3.7.2 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பைத்தான் போனீங்க அப்படின்னா பைத்தான் வந்து உள்ள போயிடும். ஓகே, திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் சம் கால்குலேட்டர் ப்ரோக்ராம். நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், டைரக்டா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் வே தான் நம்ம இதுல பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சப்ளீம் டெஸ்ட் யூஸ் பண்றோம். சேம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் பிளஸ் சேவ். ஓகே, கண்ட்ரோல் பி பிளஸ் எக்ஸிக்யூட் பண்றது கண்ட்ரோல் பி கொடுக்கணும். இப்போ ஹலோ பைத்தான் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ பிரிண்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். ஓகேவா? எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த இப்படி தான் இது வந்து சப்ளீம்ல வந்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பைத்தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், பைத்தான் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ நம்ம யூஸ் பண்ற கொரா இருக்குல்ல, கொரா வெப்சைட். ஹலோ, ஆமாங்க சார், கோராஸ் வெப்சைட், இன்ஸ்டாகிராம் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து பைத்தான் மூலமா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து தி டிசைன் வித் ஜாங்கோ யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஜாங்கோ அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, வெப் அப்ளிகேஷன் இஸ் டெவலப்டு பை ஜாங்கோ.
ஓகே ஓகே திஸ் ஃபைன். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பைத்தானுக்கு வந்து கம்யூனிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகேங்களா? கம்யூனிட்டி வந்து நீங்க திடீர்னு உங்களோட சொல்யூஷன் சால்வ் பண்ண முடியலன்னா தனியா கம்யூனிட்டி வந்து டே பை டே ஒர்க் பண்றாங்க. நீங்க நெட்ல உங்களுக்கு சொல்யூஷன் வந்து ஈஸியா கிடைக்கும் பைத்தானுக்கு. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே தென் ஓகே நம்ம டைரக்டா இப்போ கான்செப்ட் போக ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? இப்போ வந்து சப்ளைம் இதுக்கு வந்து என்னன்னா பைத்தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு சப்ளைம் டெஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஓகேங்களா? சப்ளைம் டெஸ்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் சார் கம்ப்யூட்டர். ஓகே ஃபைன். இப்போ வந்து அதுல வர்க் பண்ணுவேன் நான் முன்னாடிலாம். ஓகே சப்ளைம். ஓகே இப்போ நம்ம வந்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். இது ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருக்கீங்க. அதனால இது எல்லாம் உங்களுக்கு டப் டப்னு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அங்க வேறன்னு டிபெண்ட் பண்ணுவீங்க. இங்க டைரக்டாவே நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெகனைஸ் பண்ணிக்கும். பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா எந்த டேட்டா டைப் வேணும் அதை ரெகனைஸ் பண்ணிக்கும். நீங்க வே அப்படிலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் நம்பர் equal to 20. ஓகே ஸோ இப்போ அடிஷன் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர். ஓகே ஸோ இப்போ பிரிண்ட் பண்றீங்க. பிரிண்ட் பண்ணும்போது அடிஷன். ஓகே கண்ட்ரோல் பி கொடுக்குறீங்க. இப்போ 30 வந்துருச்சு. ஓகேங்களா? So this is one variable, this is one variable. We need to sum the variable and put into another variable. That is called the addition. Okay. So the variable oda condition பாருங்க. Variable oda condition வந்து is nothing between okay. Variable oda condition வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா variable name should start with lowercase character. Okay. Then digit வந்து ஸ்டார்டிங்ல அலோ பண்ணாது. டைரக்டா நீ வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட் 1 ஹலோ அது மாதிரில வேரியபிள் கிரியேட் பண்ணக்கூடாது. டிஜிட் ஆர் அலோடு பட் டிஜிட் அலோ பண்ணும். சென்ட்ரல் தான் அலோ பண்ணும். சென்ட்ரல் கடைசியில அலோ பண்ணும். பிகினிங்ல அலோ பண்ணாது. ஓகேவா? தென் யூ கேன் ஆல்சோ யூஸ் த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே அண்டர்ஸ்கோர் அலோடு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 ஹலோ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். 1 ஏபிசின்னு ஒரு வேரியபிள் இதுல ஹலோன்னு பண்றேன். ஓகேவா? இப்போ இதுல வந்து ஒரு 20ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க. எரர் அடிக்குதா? What happened? So this is syntax error. Okay, இதே ஒன்ன தூக்கி நான் இங்க போறேன். So it's executing, correct? So the variable இந்த digit வந்து it should not allow in the beginning. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த அண்டர்ஸ்கோர் வச்சு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் எங்க வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். Okay, this is the one point main point. Okay, then next concept போவோம். next concept வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ வந்து ஐடி அண்ட் டைப்னு ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஓகே ஐடி மெத்தட் வந்து என்னன்னா யூஸ் தி okay id வந்து will be returning the memory location of the variable. Okay, type it will be returning the data type. Okay, okay, நீங்க இத கமெண்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி அண்ட் டைப். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1ன்னு வச்சுங்களேன் ஈக்குவல் 10ன்னு வச்சுங்க. ஓகேவா? நம்பர் 2 ஈக்குவல் டு 20ன்னு வச்சுங்க. ஓகேவா? பிரிண்ட் பண்ணுங்களேன். பிரிண்ட் பண்ணுங்க. இப்ப இதோட ஐடி வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்க. ஐடி num1. ஓகே அதே மாதிரி ஐடி இப்ப இந்த வேரியபிள்ல இந்த வேல்யூ ஹோல்ட் பண்ணிருக்கும். நான் சொன்ன ஜாவா ஸ்கிரிப்ட்ல
அது மாதிரி வேரியபிள் இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம்ல அதோட மெமரி லொகேஷன் எடுத்துட்டு வரும் இந்த ஐடிங்கிற மெத்தட். இப்போ வந்து பாருங்க, ஓகே நம்1 அண்ட் நம்2 சரி நம்2வா சரி ஓகேவா. ஸோ ஐடி நம்1ங்கிறது நம்1ங்கிற ஒரு வேரியபிள் 10ங்கிற ஒரு வேல்யூஸ் வச்சிருக்கு. அதோட மெமரி லொகேஷன் இது மெமரி அட்ரஸ். ஓகே, ஸோ நம்2ல வந்து மெமரி அட்ரஸ் இது. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்1 ஈக்குவல் டு 10ன்னு வைக்கிறேன்னு வச்சுங்களேன். num1 equal to 10, num2 equal to 10 ன்னு வைக்கிறேன். சேம் வேல்யூஸ் ஃபார் டு அப்ளை டு த டிஃபரெண்ட் வேரியபிள் நேம். ஓகே, அந்த கேஸ்ல பாருங்க மெமரி அட்ரஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ பாருங்க ரெண்டு மெமரி அட்ரஸ் சேம் தான் இருக்கும். கரெக்டா? மெமரி அட்ரஸ் will be the same for that different variable name for the same object. ஸோ பைத்தான்ல பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட்ல என்ன அப்படி எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ இப்போ நீ என் நம்பர் ஆஃப் வேரியபிள் எத்தனை வேரியபிள் ஏபிசி நம்பர் 1 நம்பர் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிருக்கீங்க. ஸோ 10க்கு காமனா ஒரு மெமரி அட்ரஸ் கிரியேட் பண்ணிக்கும். அது வந்து நம்ம எங்க வந்து நீங்க அசைன் பண்றீங்களோ எந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணாலும் அது வந்து சேம் மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 2க்கு வந்து நம்பர் 3 நம்பர் 4க்கு வந்து 20னா 20ங்கிற வேல்யூஸுக்கு காமன் மெமரி அட்ரஸ் will be sharing to the நம்பர் 2 and நம்பர் 3 and நம்பர் 4 வேரியபிள். ஸோ இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. ஓகே, இந்த வேல்யூஸ் வந்து சேமா இருந்தது அப்படின்னா மெமரி அட்ரஸ் would be the same. ஓகே, the main கான்செப்ட். வேற டவுட் இருக்கா அதுல? நோ சார். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட் இன்டீரிங் சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் இன்டீரிங், அதாவது சேம் வேல்யூ வந்து will be sharing to the different variable. ஓகே, this is called as ஆப்ஜெக்ட் இன்டீரிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ டேட்டா டைப்ஸ் வரும். டேட்டா டைப்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ பாருங்க பிரிண்ட் டைப் ஆஃப் நம்பர் 1 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பைத்தான் வந்து ரெகனைஸ் பண்ணும். இப்போ பாருங்க இண்டீஜர்னு ரெகனைஸ் பண்ணிக்குது. நம்பர் 1ங்கிற வேரியபிள் 10ங்கிறது இண்டீஜர். இப்போ இங்க வந்து 23ன்னு மாத்துறேன். மாத்திட்டு நான் மறுபடியும் ரன் பண்றேன். இப்போ ஃப்ளோட்டா மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாருங்க மறுபடியும் நான் ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். ஹலோ அப்படின்னு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. ஸோ இதோட டைப் கிளாஸ், அதோட கிளாஸ் டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ அப்படிதான் சொல்றேன், நோ நீட் டு டிஃபைன் எனி ப்ரீ டிஃபைன் டேட்டா டைப்ஸ். ஓகே, பைத்தான் வில் பி ரெகனைஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் விச் பர்டிகுலர் டேட்டா டைப். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டைப் கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங் அப்படின்னா நீங்க வந்து அங்க வந்து இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல டபுள் கோட் சம்திங் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? என்க்ளோஸ் பண்ணுவீங்க ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு. இங்க எப்படின்னா நீங்க சிங்கிள் கோட்டு யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரிபிள் கோட் மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ட்ரிபிள் கோட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நேம் ஈக்குவல் டு அபிராம். ஓகே, ஸோ நான் டபுள் கோட் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் நேம் கமா டைப் ஆஃப் நேம். What is coming? Syntax error is there. One minute. Because no, இது நம்ம வந்து லைன் பை லைனை தான், அந்த பைத்தான் வந்து லைன் பை லைனை தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இது வந்து அன்வான்டா எழுதியிருக்கும், அதனால எரர் அடிக்குது. இப்போ பாருங்க சிங்கிள் கோட்லையும் போட்டுக்கலாம், நீங்க டபுள் கோட்லையும் போட்டுக்கலாம் வேல்யூஸை. ஓகேவா? இப்போ வந்து நீங்க பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது? ஹலோ பைத்தான் இதையும் கமெண்ட் பண்ணிருங்க, கன்ஃபியூஸ் பண்ணா. அபிராம் தட் இஸ் அ டைப் ஆஃப் தட் ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ நீங்க இது டபுள் கோட்லையும் போட்டுக்கலாம் நீங்க. ஓகே, ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகுது, சேம் அபிராம் வருது. இப்போ நீங்க இந்த ட்ரிபிள் கோட்லையும் போட்டுக்கலாம்.
ட்ரிபிள் கோட் எதுக்குன்னா மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ரன் பண்ணீங்கன்னா சேம் அபிராம் பிளாஸ்டிக்னு வருது இல்ல இப்போ மாதிரி ஓகே. இப்போ வந்து நீ இதை ரன் பண்றீங்க. ஸோ வாட் ஹேப்பன் திஸ் லைன் ஸ்பேஸோட உங்களுக்கு அப்படியே வந்துருது. ஸோ திஸ் இஸ் த ட்ரிபிள் கோட்டோட மெயின் ஐடியா. இந்த டபுள் கோட்ல போடுங்களா வராது, உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்க, எரர் வருது. ஸோ தி ட்ரிபிள் கோட் வில் பி த மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த ட்ரிபிள் கோட் வந்து இந்த மாதிரி மல்டி லைன் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் லிட்டரல்ஸ் கொடுக்கறதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கான்செப்ட் இருக்கு இதுலயே. இப்போ சம்டைம் வந்து இப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், சம்டைம் வேல்யூஸ்ல வந்து அபிராம் கோட்ல எஸ் வருது. ஓகேவா? இங்க வந்து இங்க டபுள் கோட் கொடுத்துருக்கீங்க, எஸ் வருது. அபிராம் ஹவுஸ். ஓகே. இப்ப உங்களுக்கு தெரியும் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பிகாஸ் as per the syntax, as per the string பேஸ் பண்ணி இங்க வந்து ஒரு டபுள் கோட் போடணும். அப்படின்னா இங்க வந்து டபுள் கோட் இஸ் நாட் அலோவிங் inside of the inside the double quote is not allowing the common of the double quotes, இந்த enclosing double quotes. ஓகே, enclose வெளியே enclose பண்ணி இருக்கும்போது உள்ள டபுள் கோட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து சிங்கிள் கோட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எரர் தான் அடிக்கும். எரர் அடிக்குதா? ஓகேவா? நீங்க சிங்கிள் கோட்டா மாத்திடணும். அந்த கேஸ்ல மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்காது. ஓகேவா? வந்துருச்சா? சேம் அபிராம் ஹவுஸ்னு. ஓகே. சப்போஸ் இல்லை அப்படின்னா இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, இங்க வந்து நீங்க எனக்கு டபுள் கோட் தான் உள்ள வேணும் அப்படின்னா நீங்க வெளியே வந்து சிங்கிள் கோட் கொடுத்துட்டு உள்ள டபுள் கோட். ஓகே, அண்டர்ஸ்டுட்? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதாச்சு? எஸ் சார். ஓகே. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது போயிடுவோம், டேட்டா டைப். ஓகே, டேட்டா டைப் கான்செப்ட் போயிடுவோம். ஸோ டேட்டா டைப் உங்களுக்கு தெரியும், பேசிக் தான் பார்ப்போம். டீட்டெயிலாக ஃபங்க்ஷன் அதோட உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்காங்க பின்னாடி எலாபரேட்டா பார்ப்போம். இப்போ இதுக்கு என்னென்ன டேட்டா டைப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பார்த்துருவோம். இன்டிஜர் பார்த்தாச்சு. ஓகேவா? இன்டிஜர் ஃப்ளோட் பார்த்தாச்சு, ஸ்ட்ரிங் பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா டைப் பாருங்க. நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து லிஸ்ட். ஓகே, லிஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வேரியபிள் இருக்கு. லிஸ்ட் இப்படி வந்து என்க்ளோசிங் பண்ணணும். ஸ்கொயர் பிராக்கெட்ல 10, 20, 30, 14 எழுதுறீங்க, என்க்ளோஸ் பண்றீங்க. இப்போ பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகும். இதை வந்து கமெண்ட் பண்ணிடணும். ஓகே. ஸோ இங்க வந்து உள்ள வந்து ஸ்ட்ரிங்கும் அப்ளை ஆகிக்கும். ஓகே, ஸ்ட்ரிங்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, லிஸ்ட் வந்து பி காம்பினேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். எல்லா டேட்டா டைப் உள்ள அதை உள்ள ஒரு செட்டும் பாஸ் பண்ணிக்கலாம், டிக்ஷனரி பாஸ் பண்ணலாம், வாட் எவர் யூ கேன் பாஸ் இன் த லிஸ்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லிஸ்ட் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த லிஸ்டோட ஓகே லிஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன், லிஸ்ட் வந்து இட் இஸ் எ மியூட்டபிள் டேட்டா டைப். ஓகேவா? இட் இஸ் மியூட்டபிள்னா யூ கேன் ஆட் ஆர் அப்டேட், இன்சர்ட், நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். உள்ள எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்குள்ள நீங்க என்ன வேணா வேல்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மியூட்டபிள் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. மியூட்டபிள் டேட்டா டைப் யூ கேன் இன்சர்ட், ஆட், அப் அண்ட் டெலிட் எது வேணா பண்ணிக்கலாம் இதுல. ஸோ அதனால இதோட மெமரி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த வேல்யூஸ் மாத்துனீங்க அப்படின்னா மெமரி அட்ரஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, இப்போ அங்க வந்து ஓகே L1 ஈக்குவல் டு அதே சேம் 10, 20, 30, 40 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பிரிண்ட் ஆஃப் ஐடி ஆஃப் எல், மெமரி அட்ரஸ் பிரிண்ட் பண்றேன். ஐடி ஆஃப் L1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் பண்றேன் பாருங்க. ஸோ வாட் ஹேப்பன் ரைட் நவ்? ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து மெமரி அட்ரஸ் இது சேம் வேல்யூ தான் இருக்குது. ஓகே, வேரியபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இம்யூட்டபிளா இருந்தது, வேல்யூ சேமா இருக்கும்போது சேம் மெமரி அட்ரஸ் பாயிண்ட் பண்ணுச்சு. பட் இங்க பாருங்க லிஸ்ட்ல வந்து அப்படி கிடையாது. லிஸ்ட்ல வந்து சேம் வேல்யூஸா இருந்தாலும் இட் வில் பி தி டிஃபரண்ட் அட்ரஸ் பிகாஸ் திஸ் இஸ் இம்யூட்டபிள் டேட்டா டைப். இட்ஸ் எ மியூட்டபிள் டேட்டா டைப். அதனால தான் வந்து இந்த மெமரி அட்ரஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஓகேவா? எனி கன்ஃபியூஷன் ஆன் திஸ்? இது புரியுதா? ஓகே. இல்ல இந்த கான்செப்ட் புரியுதான்னு கேக்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா வேரியபிள்ல வந்து
சேம் வேல்யூஸ் இருக்கும்போது மெமரி அட்ரஸ் சேமா இருந்தது. பட் இங்க பாருங்க இதுவும் சேம் லிஸ்ட் தான். ஓகேவா? லிஸ்ட் 10, 20, 30, 40 சேம். அதே சேம் லிஸ்ட் தான். பட் இங்க லிஸ்ட் சேம் வேல்யூஸா இருந்தாலும் மெமரி அட்ரஸ் டிஃபரெண்ட் ஃபார் த ஈச் லிஸ்ட் வேரியபிள். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே சார். பாருங்களேன், a equal to 10, b equal to 10 பாருங்களேன். இப்ப பிரிண்ட் போடுங்க. பிரிண்ட் ஐடி ஆஃப் a, ஐடி ஆஃப் b. ஓகே, இப்ப பாருங்க இது ரெண்டுக்குமே சேம் அட்ரஸ் வருதா? ஓகே, இது வந்து நார்மல் வேரியபிள்ல சேம் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா மெமரி அட்ரஸ் சேமா இருக்கு. ஓகே, லிஸ்ட்ல அப்படி கிடையாது. லிஸ்ட்ல வந்து எல்லாமே சேமா இருந்தாலும் அட்ரஸ் டிஃபரா இருக்கும். ஸோ அதை தான் நான் அந்த கான்செப்ட் தான் சொல்ல வரேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த லிஸ்ட்ல ஒரு வேல்யூஸ் அப்பன் பண்றீங்க. எல் டாட் அப்பன்ல வந்து இந்த மாதிரி ஐஏபிசின்னு ஒன்று பாஸ் பண்றீங்க. பாஸ் பண்ணிட்டு அந்த லிஸ்டோட டைப் வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்க. அந்த ஐடியை பிரிண்ட் பண்ணி பாருங்க. அட்ரஸ் மாறும் பாருங்க. ஓகேவா? முன்னாடி, அதாவது சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஐடி என்ன, சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஐடி என்னன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் மியூட்டபிள்லாம் இப்போ அப்பன் பண்றோம். ரைட்டா? மெமரி அட்ரஸ் மாறும் பாருங்க. ஓகேவா? ஸோ த சேம் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணும்போது, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ் காம்பினேஷனுக்கு வந்து மெமரி அட்ரஸ் இம்பாக்ட் ஆயிரும் உங்களுக்கு. நீங்க ஏபிசிங்கிறது வந்து நீங்க இது ஆட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை வந்து இம்பாக்ட் பண்ணிடும். ஸோ மெமரி அட்ரஸ் அதே தான் பிரிண்ட் ஆகும். எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் வந்து இம்பாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எனக்கு வந்து லிஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ லிஸ்ட் டூ அப்படின்னு போடுறீங்க. லிஸ்ட் 2 ஈக்குவல் டு இந்த L2 பிரிண்ட் பண்றீங்க. ஓகேவா? இப்போ மெமரி அட்ரஸ் டிஃபர் ஆகுது. ஓகேவா? பட் சேம், அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த சேம் வேல்யூஸுக்கு ஃபார் ஈச் லிஸ்ட்டுக்கு ஒரு மெமரி அட்ரஸ். சப்போஸ் நீங்க வந்து இந்த ஏதோ ஒரு வேல்யூஸ் நீங்க மாத்துனீங்களா இந்த என்டையர் லிஸ்ட் இம்பாக்ட் ஆகும்னு சொல்ல வரேன். இப்ப பாருங்க, அப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேல்யூஸ் பாருங்க மாறி இருக்கும் பாருங்க. சேம் லிஸ்ட்லயே ஏபிசி ஆட் ஆயிடுச்சு. பட் மெமரி அட்ரஸ் வில் பி த சேம். அதே தான் மெமரி அட்ரஸ். ஓகேவா? பாருங்க, நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து லிஸ்ட் வந்து இம்யூட்டபிள் டேட்டா டைப். இந்த வேல்யூஸுக்கு வந்து ஒரு காமன் மெமரி அட்ரஸ் இருக்கும். நீங்க அதுல ஆட் பண்ணாலும் டிராப் பண்ணாலும் டெலிட் பண்ணாலும் அந்த மெமரி அட்ரஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? இம்பாக்ட் ஆகாது. ஸோ சேம் மெமரி அட்ரஸ்லயே வேல்யூஸ் அப்பன் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதனால எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் வந்து அப்படியே இம்பாக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். ஓல்டு வேல்யூஸ் ஓவர் ரைட் பண்ணி நியூ வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கும். அதுதான் இந்த கான்செப்ட், லிஸ்டோட வேல்யூஸ் கான்செப்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டப்புள் வந்து பாருங்க. டப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேரந்திசிஸ் மாதிரி கொடுத்து பண்ணுவோம். இது வந்து 10, 20, 30 இது வந்து இம்யூட்டபிள் டேட்டா டைப். நீங்க இன்சர்ட் டெலிட் ஆட் இதெல்லாம் பண்ண முடியாது. இதுல லிஸ்ட்ல வந்து இன்சர்ட் டெலிட் ஆட் இதெல்லாம் பண்ணலாம். இதுல வந்து நீங்க பண்ண முடியும். இதுலயும் நீங்க டுப்புள் ஸ்ட்ரிங் செட் உள்ள என்ன டேட்டா டைப் வேணா நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஓகே, நம்ம இதெல்லாம் ஃபங்க்ஷன் பின்னாடி எலாபரேட் பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் டேட்டா டைப் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோம். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திஸ் ஒன் வந்து டிக்ஷனரி. டிக்ஷனரி வந்து அப்படின்னா இது ஜாவா படிச்சுன்னா தெரியும். இட் இஸ் சிமிலர் டு கேஷ் மேப் மாதிரி கீ வேல்யூ பேரா இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டிபைன் பண்ணுவோம். இந்த கர்லி பிரேசஸ் போட்டுட்டு கீ அண்ட் வேல்யூஸ் நேம், கீ அண்ட் கோலன் ஓகே. இந்த கீ அண்ட் வேல்யூ பேரா இருக்கும். செகண்ட் எலிமெண்ட் இமெயில். ஓகேவா? இமெயில் abc@gmail.com. ஓகே, இது மாதிரி நீங்க வந்து கீ அண்ட் வேல்யூ பேரா கொடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மியூட்டபிள் டேட்டா டைப். நீங்க இன்சர்ட் டெலிட் ஆட் எல்லாமே பண்ணிக்கலாம். மியூட்டபிள் டேட்டா டைப்னா இதுக்கு ஒரு அட்ரஸ் அசைன் ஆயிருந்துச்சு பாருங்க. இப்போ டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் டி, ஐடி ஆஃப் டி போடுற பாருங்க. இப்போ இந்த அட்ரஸ் அசைன் ஆயிருது. நீங்க இங்க இன்னொரு வேல்யூஸ் இதுல வந்து அப்பன் பண்றீங்க. அப்பன் பண்றதுக்கு என்ன டி ஆஃப் இன்னொரு வேல்யூஸ், இன்னொரு கீ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா
நேம், இமெயில், அட்ரஸ் போட்டுக்கணும். அட்ரஸ், வேல்யூஸ் வந்து சம் வேல்யூ, என்ன தமிழ்நாடு, எனிதிங். ஓகே போட்டுக்கிறீங்க. இப்போ வந்து டிக்ஷனரியில அசைன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த டிக்ஷனரியோட பிரிண்ட் பண்ணி பாருங்க. பிரிண்ட் ஆஃப் டி பண்ணி பார்த்துட்டு இப்போ பிரிண்ட் ஆஃப் ஐடி ஆஃப் டி போட்டு பாருங்க. ஓகே, வாட் ஹேப்பன் ரைட் நவ்? இங்க பாருங்க, இது வந்து ஒரிஜினல் அட்ரஸா? ஒரிஜினல் அட்ரஸ் இது. முன்னாடி பிரிண்ட் பண்ணும்போது இந்த அட்ரஸ். கோவை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கோவை ஆட் ஆயிடுச்சுங்க. 43 இருந்து கோவை வந்து ஆட் ஆயிடுச்சு அட்ரஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவை ஆட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் அட்ரஸ் சேம் அட்ரஸா தான் இருக்கும். லிஸ்ட் மாரி அந்த ஐடி ஆஃப் டி போடும்போது அது அட்ரஸ் வந்து சேமா தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டீங்க ஒரு சேம் வேரியபிளுக்கு, அங்க வந்து அந்த டிக்ஷனரிக்குள்ள வேல்யூஸ் அப் அண்டோ இன்சர்ட்டோ டெலிட்டோ பண்ணும்போது உங்களோட ஓல்டு அட்ரஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும் டைரக்டா. அந்த அட்ரஸ் வேல்யூ மாறாது. நீங்க இப்போ வேல்யூ சேஞ்ச் பண்ண அட்ரஸ் வேல்யூ மாறாது. இப்போ நார்மல் வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சேம் வேல்யூஸ்க்கு வந்து காமனா அட்ரஸ் ஷேர் பண்ணிக்கும் மல்டிபிள் வேரியபிளுக்கு. ஓகேவா? லிஸ்ட் மாதிரி டிக்ஷனரிக்கு அப்படி கிடையாது. ஈச் வேரியபிளுக்கு ஒரு அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணிக்கும். அந்த அட்ரஸ்ல அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு நீங்க இன்சர்ட்டோ டெலிட்டோ பண்ணும்போது அட்ரஸ் எக்ஸிஸ்டிங் அட்ரஸை இம்பாக்ட் பண்ணும். அதுதான் அந்த கான்செப்ட். உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் இருந்தா நீங்க ரெக்கார்டிங் பாருங்க, கொஞ்சம் புரியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செட் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க வந்து எதுக்குன்னா யூஸ் பண்ணுவீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இந்த இதுல யூனியன் பண்றது, யூனியன் ஆல் கம்பைன் பண்றது. ஓகேவா? யூனியன் ஆல் அந்த அப்புறம் இந்த சிமெட்ரிக் பண்றது, சிமெட்ரிக் ஜாயின். ஓகே, இது மாதிரி சிமெட்ரிக் ஜாயின் இது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா இது மாதிரி கர்லி பிரேசஸ் தான். இது வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. டசன்ட் அலோவ் த டூப்ளிகேட்ஸ். இது மாதிரி என்ன டேட்டா டைப் உள்ள அசைன் பண்ணுவோம். இது பண்ணிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்லாம் இட் டசன்ட் மெயின்டைன் தி இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் ஆன்சர் டசன்ட் அலோவ் த டூப்ளிகேட். ஓகே ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூலியன். ஓகேவா? பூலியன் டேட்டா டைப்னா தெரியும். பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை ஃபால்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிரிண்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு டபுள் கோட்லாம் ட்ரூ கொடுக்கூடாது. இப்படி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா மாறிடும். ஓகேவா? இப்படி கொடுக்கூடாது. நீங்க டைரக்டா ட்ரூ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா இருக்கணும். ஸ்மால் கொடுத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணாது, தப்பு. கேபிட்டலா இருக்கணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் பே பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இங்க ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன். இப்போ நீங்க ட்ரூ இப்படி போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அக்செப்ட் பண்ணாது, எரர் அடிக்குதா? ஸோ ப்ராப்பரா போடணும் நீங்க வேல்யூஸ். திஸ் அ பூலியன் வேல்யூ. இந்த பூலியன் வேல்யூ எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கம்பாரிசன் ஆப்ரேட்டர், இந்த லார்ஜ் அண்ட் ஆர் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்களா அந்த இடத்துல இந்த பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும். கம்பைல் வந்து பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும் பேக்எண்ட்ல. இந்த பூலியன் ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் உள்ள வந்து அந்த பர்டிகுலர் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போலாமா இல்லையா அதுக்கு வந்து டிசைட் பண்றது இந்த பூலியன் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அடுத்த ஆப்ரேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் இருக்கும். 4Js மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. இப்படிதான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் பார்ட் படிச்சிருப்பீங்க நீங்க. அதாவது இது வந்து ரியல் பார்ட், இது இமேஜினரி, இது மாதிரி நீங்க வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, திஸ் இஸ் த காம்ப்ளெக்ஸ். இது பத்தி அதுவும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இது முடிக்க ஏதோ டவுட் ஜி நீங்க சொல்லுங்க.